அனைவருக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு trigonometry என்னென்ன இப்போ என்னோட ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6.1 பார்க்க போறோம். கவனிங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்ட படத்தில் பிஐ பொறுத்து அனைத்து முக்கோண விகிதங்களை காண்க. பிஐ பொறுத்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது என்ன, மிக நீளமான பகுதி, த லாங்கஸ்ட் லைன் அப்படின்னும் போது அது நமக்கு எப்பவுமே ஹைப்போட்டனஸ் தான். அது நமக்கு மாறவே மாறாது. தமிழ்ல கர்ணம். சரிங்களா? பிஐ பொறுத்துனா நான் உங்களுக்கு சொன்ன டீட்டான்னு சொன்னா, டீட்டாக்கு எதிரில் இருக்கிறதா எதிர்பக்கம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஐ பொறுத்து. அப்ப இந்த பிஐ தான் நீங்க என்ன எடுத்துக்கணும், டீட்டான்னு எடுத்துக்கணும். அப்ப இதுக்கு எதிரில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட், அதாவது எதிர்பக்கம். அப்ப இது என்னவா இருக்கும், அட்ஜசன்ட் சைடா இருக்கும். சரிங்களா? சரி, என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஐ பொறுத்து அனைத்து முக்கோண விகிதங்களை காண்க. முக்கோண விகிதங்கள்லாம் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, சீக்கன் டீட்டா, கொசிகன் டீட்டா, காட் டீட்டா, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆப்போசிட் என்னன்னு தெரியணும், அட்ஜசன்ட் என்னன்னு தெரியணும், ஹைப்போட்டனஸ் என்னன்னு தெரியும். சரிங்களா? நமக்கு சைன் டீட்டா ஃபர்ஸ்ட். சைன் டீட்டானா நான் என்ன சொல்லியிருக்கேன், எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ், இல்லைங்களா? சரிங்க, நம்ம இங்க எதிர்பக்கம் என்ன எழுதிருக்கோம் பாருங்க, 9 பை கர்ணம் என்னங்க 41. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது காஸ் டீட்டாங்க. காஸ் டீட்டானா என்னங்க சொல்லிருக்கேன் நானு, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ், இல்லைங்களா? அட்ஜசன்ட் என்னன்னு பாருங்க 40, 40 பை 41. அடுத்தது டான் டீட்டா. டான் டீட்டானா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னன்னு பாருங்க 9, அட்ஜசன்ட் பாத்தீங்க அப்படின்னா 40. ஓகே, இப்போ ஈஸியா நம்ம போட்டுடலாம். நமக்கு என்ன தெரியும், சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கொசிகன். கொசிகன் டீட்டா அப்படின்னும் போது இது அப்படியே தலைகீழா எழுதிக்கோங்க, 41/9. இதோட தலைகீழ் என்ன, காஸ் டீட்டா, சீக்கன் டீட்டா. காஸ் டீட்டாவோட தலைகீழி சீக்கன் டீட்டா. அப்ப காஸ் தலைகீழா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 41/40. லாஸ்ட் காட் டீட்டா. காட் டீட்டா அப்படின்னா இந்த ஆன்சரோட தலைகீழா மாத்திக்கோங்க, 40/9. நன்றி, வணக்கம்.